குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். இன்னைக்கு நம்மளோட சந்தேகங்களுக்கு பதிலளிக்கிறதுக்காக பிரபல சருமம் மற்றும் அழகியல் நிபுணர் டாக்டர் ரத்னவேல் அவர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அவர் வெல்கம் பண்ணலாம். வணக்கம் டாக்டர். ஸோ தொடர்ந்து வந்து சில வாரங்களா நம்ம காஸ்மெட்டிக்ஸ் அழகு சாதன பொருட்கள் முடிவில்லா தொடர்கதை. ஆமா, முடிவில்லா தொடர்கதை நீங்க முடிக்கிறோம் டாக்டர். சரிம்மா. ஸோ வந்துட்டு ஃபர்ஸ்ட் டூத் பேஸ்ட் பத்தி சொல்லுங்க டாக்டர். அதாவதுமா வேர்ல்ட் ஸ்மைல் மந்த், அதாவது சிரிக்கக்கூடிய மந்த் அப்படின்னு ஒரு மந்த் வச்சுருக்காங்க. மே 15லேருந்து ஜூன் 15 வரைக்கும். ஓகே. ஸ்மைலுக்கு முக்கியமான அழகு பல்லு. அப்போ பல்லை எப்படி சுத்தமாக வச்சுக்கிட போகிறோம்? தினம் 2 தடவை ப்ரஷ் பண்ணுறவங்களுக்கு, அதாவது காலையிலையும் நைட்டும் ப்ரஷ் பண்ணுறவங்களுக்கு டென்டிஸ்ட்டை பார்க்க வேண்டிய வேலை கிடையாது. காலையில் ப்ரஷ் பண்ணுவாங்க, நைட் படுக்கும்போது ப்ரஷ் பண்ண மாட்டாங்க, டென்டிஸ்ட்டை பார்க்க வேண்டிய வேலை வந்துடும். ஸோ 2 தடவை ரெகுலராக ப்ரஷ் பண்ணணும். என்ன மாதிரி பேஸ்ட் யூஸ் பண்ணணும், என்ன மாதிரி பேஸ்ட் செலக்ட் பண்ணணும்? அதுக்கு பேஸ்ட்டை வாங்கினோன்னே பேஸ்ட்டுக்கு கீழே, டியூபுக்கு கீழே கலர் கோடு இருக்குண்டாமா. 4 கலர் இருக்கும். ஓகே. பச்சை, ஊதா, சிவப்பு, கருப்பு. இதில் பச்சை வந்து ஒன்லி நேச்சுரல். அப்போ நீங்கள் இதை வாங்கின உடனே அதை எடுத்து பார்க்கணும், கீழே வந்து என்ன கலர் கோடு இருக்குது அப்படின்னு. பச்சை கோடு இருந்தால் ஒன்லி நேச்சுரல். அதே இது ரெட் இருந்துச்சு அப்படின்னா எல்லாமே கெமிக்கல். சாரி, பிளாக் இருந்தால் எல்லாமே கெமிக்கல். ஒரு பக்கம் ஒன்லி நேச்சுரல், பிளாக் இருந்தால் ஒன்லி கெமிக்கல். இதில் நடுவில் நம்மளோட ரெட் கலர் ஒன்று இருக்குது, ப்ளூ கலர் ஒன்று இருக்குது. ஓகே. ப்ளூ வந்து நேச்சுரல் ப்ளஸ் மெடிசன், ரெட் வந்து நேச்சுரல் ப்ளஸ் கெமிக்கல். 3 இதில் நேச்சுரல் இருக்குது, 4வதுல நேச்சுரலே இல்லை. பட் நீ மேக்ஸிமம் யூஸ் பண்ணுற டூத் பேஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த டூத் பேஸ்ட்டில் க்ளோவ் இருக்குது, இந்த டூத் பேஸ்ட்டில் ஏலக்காய் இருக்குது, இந்த டூத் பேஸ்ட்டில் கிராம்பு இருக்குது அப்படின்னு இஷ்டத்துக்கு பிராண்ட் பண்ணுறாங்க. அந்த பிராண்ட் பண்ணுற டூத் பேஸ்ட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எல்லாமே பிளாக் தாண்டாமல் இருக்கும். ஸோ பிளாக்கு தான் நமக்கு எதிரி. பட் நம்ம மக்களுக்கு அது தெரியறதில்ல. நம்ம மக்களுக்கு வந்து இல்லைங்க, இதில் வந்து ஸ்மெல்லு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி போயிடுறோம். இது ஒரு இதுடாமா. அடுத்து அந்த டூத் பேஸ்டினோட கவரில் பார்க்கணும் என்னென்ன கெமிக்கல்லாம் நம்ம அவாய்ட் பண்ண வேண்டிய கெமிக்கல். ஒன்று ஃப்ளூரைடு. ஃப்ளூரைடு வந்து நம்மளோட போனை கெடுக்கக்கூடிய ஒரு சப்ஸ்டன்ஸ். ஓகே. அதுவும் நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா 300 அடிக்கு கீழே இருந்து தண்ணி எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஏற்கனவே ஃப்ளூரைட் கண்டென்ட் அதிகம், நீ கொடுக்குற பேஸ்ட்லேயும் ஃப்ளூரைட் கண்டென்ட் அதிகமாகிடுச்சுன்னா எலும்பை பாதிச்சிடும். ரெண்டாவது சிலிக்கா. இந்த சிலிக்கா வந்து லங் கேன்சர் வரைக்கும் போகக்கூடிய ஒரு சப்ஸ்டன்ஸ். இது 2வது பார்க்கணும். 3வது ட்ரைக்ளோசான். நான் ஏற்கனவே இந்த ட்ரைக்ளோசான் பற்றி அதிகம் பேசிக்கிட்டே வர்றேன். ஏன்னா சோப்பு, ஷாம்பு, பேஸ்ட்டு எல்லாத்துலேயும் இந்த ட்ரைக்ளோசான் சேர்க்குறாங்க. இந்த ட்ரைக்ளோசான் வந்து தைராய்டை பாதிக்கக்கூடியது. பெண்களாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களோட ஈஸ்ட்ரஜன் ரிசெப்டர், அதாவது அவங்களோட ஹார்மோன் இதை வந்து பாதிக்கக்கூடியது. லேட்டர் நம்மளோட உடம்புனோட எதிர்ப்பு சக்தி உண்டு பண்ணக்கூடிய கிருமியெல்லாம் பாதிக்கக்கூடியது. எதிர்ப்பு சக்தியே போக ஆரம்பிச்சிடும். ஏன்னா இப்போ ட்ரைக்ளோசான் பிராண்டட்னு ஏகப்பட்டது மார்க்கெட்டில் வந்துக்கிட்டே இருக்குடாமா. அப்போ நம்ம பார்க்க வேண்டியது இந்த 3ஐயும் பார்த்துட்டு இது இருக்கா இல்லையா. ஃப்ளூரைடு இல்லாதது, அதிகம் இல்லாதது. 2வது சிலிக்கா இல்லாதது, ட்ரைக்ளோசான் இல்லாதது இருந்தால் பெஸ்ட் பேஸ்ட். ஓகே. பட் இந்த பேஸ்ட்லேயே ஒயிட்டனிங் பேஸ்ட்லேயே அந்த அந்த சென்சிட்டைசேஷன் குறையிற பேஸ்ட், இது எல்லாமே கெமிக்கல்ஸ். இது எல்லாமே ஸ்ட்ரான்சியம்னு ஒரு கெமிக்கல் ஆட் பண்ணுறாங்க. இன்னொன்று வந்து நல்லா வெள்ளையாகணுங்கிறதுக்காக அப்ரேட்டிவ் கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணுறாங்க. இது எல்லாமே தப்புடாமா. என்னன்னா இந்த வெள்ளையாகக்கூடிய பல்லு வெள்ளையாகக்கூடிய எல்லா கெமிக்கலுமே வெள்ளையாக்கும், அப்புறம் திரும்ப டார்க் ஆக்கிரும். அதனால் அந்த மாதிரி போடாமல் நீங்கள் செலக்ட் பண்ணுறது பச்சை மார்க் இருக்கிற இது. அப்படி இல்லை அப்படின்னா அட்லீஸ்ட் அந்த ஊதாவாது இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா that will be better. ஓகே டாக்டர். ஃப்ளூரைடு இல்லாம ஒரு காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ வணக்கம் மேடம். உங்க பேர் எங்க இருந்து கால் பண்றீங்க சார்? பிரபாகரன் மேடம். டாக்டர் கிட்ட பேசுங்க சார். ஹலோ வணக்கம் சார். சொல்லுங்க சார். எனக்கு பொடு இருக்கு சார். சரி.
சார் அதான் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணேன் சார். எனக்கு சீரம் ஜெல்லுன்னு ஒன்று எழுதி கொடுத்தாங்க சார். சரி, ஹேர் ஃபைல்னு ஒன்று கொடுத்தாங்க சார். இருந்தாலும் தலையில் ஒரு அரிப்பு இருக்குது சார் ரொம்ப. தம்பிங்க பாருங்க, பொடி பொடியாக உதிருதா தோல் தோலாக வருதா? சார் எனக்கு தீவனம்னா ரொம்ப வரமாட்டேங்குது சார். தலையில் அரிப்பு இருக்குது சார். தீவனம்னா லேசாக பொடி பொடியாக இருக்குது சார். சரி, தினம் குளிப்பீங்களா? குளிப்பேன் சார். சரி, தினம் தலை குளிப்பீங்களான்னு? இல்லை சார், குளிப்பேன் சார். சரி சரி, நான் சொல்கிறது கொஞ்சம் கேளுங்க. அதாவது சரிங்க சார். பொடுகுல பொடி பொடியாக உதிர்ந்தா பொடுகு, ம் தோல் தோலாக வந்தால் சொரியாசிஸ். ரெண்டுமே டோட்டலாக டிஃப்ரெண்ட்மா. பொடி பொடியாக வரக்கூடிய பொடுகு வந்து ஃபங்கஸ். அம்மாவோட கருவறையில் ஆரம்பித்து சமாதி வரைக்கும் இருக்கிற வியாதி. பொடுகுக்கு க்யூர் இல்லை இல்லை இல்லை. நம்ம ஊரில் பொடுகுன்னு சொன்னேன்னே, எலுமிச்சம்பழத்தை தூக்கி தேய்க்க, புண்ணாக்கை தூக்கி தேய்க்க, முட்டையை தூக்கி தேய்க்க, பாலை தூக்கி ஊற்ற. ஏன்னா நேற்று ஒரு பேஷண்ட் என்னை பார்த்தவங்க, சார் நான் ஒரு நாள் பால் ஊற்றுவேன், ஒரு நாள் முட்டை ஊற்றுவேன், ஒரு நாள் எலுமிச்சம்பழம் தேய்ப்பேன் அப்படின்னு வரிசையாக சொன்னாங்கடாம்மா. ஒவ்வொரு நாளைக்கு ஒன்றுன்னு சொன்னாங்க. இதெல்லாம் எதுக்குமா அப்படின்னு கேட்டேன். இல்லை சார், இதெல்லாம் பொடுகு இல்லாமல் முடி நல்லா வளர்கிறதுக்கு, க்ளீன் ஸ்கால்ப்புக்கு அப்படின்னாங்க. ராத்திரி நீ முட்டையும் பாலும் தலையில் ஊற்றுனேன்னா பாம்பு வந்துடுமா, பாலை குடிச்சிட்டு போயிடும், முட்டையும் சாப்பிட்டு போயிடும். நீ முட்டையை ஆம்லேட் போட்டு சாப்பிடு, பால்கோவா போட்டு சாப்பிடு. மெண்டல்தனமாக தலையில் போடாதம்மா. தலைக்குள்ளே எதுவுமே போகாதுமா. தலைக்கு மேலே இருக்கிற முடிக்கு உயிரே கிடையாதுமா. உயிர் இல்லாததுக்கு நீ கண்டதெல்லாம் தயவு செஞ்சு போடாதம்மான்னு. ஆனால் பொம்பளைங்க கேட்க மாட்டாங்க. அது நம்ம சொல்கிறத சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியது. இந்த பொடுகில் அம்மாவோட கருவறையிலேருந்து சமாதி வரைக்கும் இருக்கும்னு நான் சொல்லிட்டேன்னா க்யூர் இல்லை. கண்ட்ரோலுக்கு ஒரு ஆயின்மெண்ட் ஜிஆர்எம் 15 நாள் டெய்லி, அப்புறம் வாரத்துக்கு 2 நாள், அப்புறம் வாரத்துக்கு 1 நாள். அதை 15 நாளைக்கு 1 நாள் போட்டாலே கண்ட்ரோலாக இருக்குன்னா அதுபடி போட்டுக்கணும், கண்டினியூஸாக போடாமல். இது ஒன்று. யாகர் ஷாம்பு, இந்த ஷாம்பு வந்து ஆயுர்வேதிக் ஷாம்பு. வாரத்துக்கு 2 நாள் ரெகுலராக யூஸ் பண்ணணும். கட்டாயம் தலை குளிக்கணும். தலைக்கு தினம் குளித்தாலே பொடுகு வராது. ஏன்னா பொடுகு வந்து எதிலிருந்து வளருது அப்படின்னா உள்ளேருந்து வர்ற எண்ணெயை நீங்கள் தங்க விட்டிங்கன்னா அது மேலே தான் கிருமி சேருது. எண்ணெயை எடுத்துட்டிங்கன்னா கிருமி நிற்காது. ஒன்று. செதிலாக வந்தால் சொரியாசிஸ். அதுதான் நம்ம ரொம்ப கவனமாக பார்க்கணுமா. சொரியாசிஸ்ங்கிறது தோல் அதிகமாக வளரக்கூடிய வியாதி. தோல் அதிகமாக வளர்றது கீழே இருக்க எலும்பை திங்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதுனா அந்த ட்ரீட்மெண்ட்டே டிஃப்ரென்ஸ். இவர் வெறும் பொடுகு தான் சொல்லியிருக்காரு. ஆயின்மெண்ட்டை போடட்டும், ஷாம்பு போடட்டும், முடிவில்லை தொடர்கதை. ஓகே, அடுத்த காலர் பார்க்கலாம் டாக்டர். வணக்கம். ஹலோ டாக்டர். மேம், நான் தேவி பேசுறேன் மேம். டாக்டர்கிட்ட பேசுங்கம்மா. சார், எங்க அம்மாவுக்கு சார் முகம்லாம் மங்கா இருக்கு, கருப்பு கருப்பா அதிகமா இருக்கு. உங்க அம்மாவுக்கு வயசு என்னம்மா? நிறைய வந்துருது. உங்க அம்மாவுக்கு வயசு என்னம்மா? 45 சார். சரிம்மா 45. சரிம்மா. அம்மா, நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க. அதாவது இந்த மங்கு, நான் பொதுவாக என்ன சொல்லுவேன், சிந்தனை கோடு அப்படிம்பேன். அதாவது பூச்சி வெட்டு வந்தால் சிந்தனை வெட்டு, மங்கு வந்தால் சிந்தனை கேடு அப்படிம்பேன். ஏன்னா ரொம்ப யோசிக்கிறவங்களுக்கு, ரொம்ப டென்சிவாக இருக்கிறவங்களுக்கு, அவங்களுக்கு மாத்திரம் வரக்கூடியதான் இந்த மங்குடாமா. அது எப்படி அப்படின்னா, ரொம்ப சிந்திக்கிறோம். ஒரு புளியை பார்க்குது, உடனே நம்ம டென்ஷன் ஆயிடுறோம், நமக்கு ஒரு முடியெல்லாம் எந்திரிக்க ஆரம்பிக்குது. அது எல்லாமே அட்ரினலின் ஹார்மோன். அதே மாதிரி ரொம்ப யோசிக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா பிரெயின்லேருந்து வரக்கூடிய ஒரு ஹார்மோன் முகத்தில் டார்க் ஆக்கிட்டு அப்புறம் உடம்பே டார்க் ஆக்கிரும். இந்த மங்குக்கு பேர் மெலாஸ்மா. இதுக்கு வைத்தியம் ஹெச்டிஎம்னு ஒரு ஆயின்மெண்ட் இருக்குது, டெய்லி நைட் போடணும். க்ளோ ப்ளஸ்னு ஒரு டேப்லெட் இருக்குது, அது டெய்லி நைட் போடணும், போயிடும். பட் சிந்திச்சுக்கிட்டே உட்காந்துருந்தோம்னா கடைசி வரைக்கும் போகாது. அதுவும் பெண்கள் பர்டிகுலராக கேட்டால், எப்படி சார் நான் சிந்தனை பண்ணாமல் இருக்க முடியும் அப்படிம்பாங்க. நான் என்ன சொல்ல, நீ சிந்தனை பண்ணி என்னத்தை செஞ்சிருவேன், நீ எதை மாற்றிடுவ? ஒரு தடவை தான் வாழ போகிற, நீ 3000 வருஷம் வாழ போகிறதில்ல. இல்லை உன் பிள்ளையெல்லாம் உன் கூடயே வந்துட போதா, உன் பிள்ளையெல்லாம் நீ என் பிள்ளைங்களை கவனிக்கிறதுலேயே நான் பூராமே எனக்கு இப்படி யோசனையாக வருது அப்படிம்பாங்க. நான் ஒன்று தான் சொல்லுவேன், பிள்ளைங்க அது பாட்டுக்கு வளரும்மா, நம்ம செய்ய வேண்டிய கடமையை செய்யலாம் போலியே, அதுக்காக ரொம்ப டென்சிவாக இருந்து பிரயோஜனம் இல்லை. ஏன்னா இப்போ உலகம் வந்து மெக்கானிக்கல் உலகம். பிள்ளைங்க யாரும் நம்ம கையை பிடிச்சிட்டு வரப்போகிறதில்ல, கையை பிடிச்சிட்டு போகவும் போகிறதில்ல. நம்மளை நல்லா வச்சுக்கணும். நம்ம நல்லா வச்சுக்கிறதுக்கு இது என்னென்னா, இங்கேருந்து ஆரம்பித்து மங்கில் ஆரம்பிப்பாங்க, கடைசியாக மூளை குழம்பு போய் டிப்ரெஷனில் போய் முடிச்சிருவாங்க. பாதி பெண்கள் இப்போ டிப்ரெஷனில் தான் இருக்காங்க. ஒரு பொண்ணு விட்டுட்டு இன்னொரு பொண்ணை கேட்டால் டிப்ரெஷன்பாங்க. நான் இந்த மங்கு வந்தோடனே சொல்லுவேன், இந்த சிந்தனையை விடுமா, பின்னாடி கேடாகி போயிடுமா. அதுக்கு தான் அதுக்கு பேரே நான் சிந்தனை கேடுன்னே வச்சுருக்கேன். இந்த சிந்தனையை விட்டேன்னா பின்னாடி வரக்கூடிய கேடு வராது, விட்டுருங்க. ஆயின்மெண்ட் போடுங்க, குறைஞ்சிரும். பட் சிந்தனையை குறைங்க.
ஓகே, அடுத்த காலர் பார்க்கலாம் டாக்டர். வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம். ஹலோ டாக்டர். ஓகே டாக்டர். வணக்கம். உங்க பேர் எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? நான் ஜெயந்தி நாகப்பட்டினத்துல இருந்து பேசுறேன் மேம். டாக்டர்கிட்ட பேசுங்கம்மா. சரிங்க மேம். சொல்லுங்க ஜெயந்தி. நல்லா இருக்கீங்களா டாக்டர்? நல்லா இருக்கேன்டாம்மா. எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் டாக்டர். எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும்டாம்மா. சரிங்க டாக்டர். டாக்டர் எனக்கு ரொம்ப ஹேர் ஃபாலா இருக்கு டாக்டர். டேண்ட்ரஃப் இருக்காமா? டேண்ட்ரஃப் இல்ல டாக்டர். இச்சிங் இருக்காமா? அதுவும் இல்ல டாக்டர். ஆனா ஹேர் ஃபால் கீழ வந்து ஸ்பிளிட்டிங்கா வந்து ஃபுல்லா ஹேர் ஃபால் ஆயிட்டே இருக்கு டாக்டர். தைராய்டு இருக்காமா? அது என்னன்னு தெரியல டாக்டர். பிசிஓடி இருக்காமா? அது இல்ல டாக்டர். உனக்கு வயசு என்ன ஆகுதுமா? 22 டாக்டர். சரிம்மா சரிம்மா, நான் சொல்றது கொஞ்சம் கேளுமா. அதாவது சரிங்க டாக்டர். இந்த ஹேர்ல ரூட்ல இருந்து போகக்கூடியது, நடுவில் உடையக்கூடியது, கீழே வந்து ஸ்பிளிட் எண்ட்ஸ் வரக்கூடியது. ரூட்ல இருந்து வர்றதுக்கு, ரூட்ல இருந்து ஹேர் ஃபால் உதறதுக்கு காரணம் ஹார்மோன். ஏன்னா உயிர் வந்து உள்ள இருக்கு நடக்கிற ஹார்மோன் மாற்றங்கள்னால வரக்கூடியது. ஒன்று தைராய்டு ஹார்மோன், இல்லைன்னா மேல் ஹார்மோன். ஆம்பளையோட ஹார்மோன் பொம்பளை உடம்புல அதிகமாக இருக்கிறது. ஆம்பளையோட ஹார்மோன் எப்போ அதிகமாக இருக்கும்? பிசிஓடி இருக்கிறவங்களுக்கு, முட்டைப்பையில் கட்டி இருக்கிறவங்களுக்கு. அப்போது ஹேர் ஃபால் வந்துருச்சு அப்படின்னா ஒரு லேடி ரூட்ல இருந்து போது டென்சிட்டி வேகமாக குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. இந்த வேகமாக அப்படின்னு நான் சொல்கிறது, ஒரு நாளைக்கு 50லேருந்து 70 முடி வரைக்கும் கட்டாயம் உதறணும். பழையன கழிதலும் புதியன புகுதலும். அதுக்காக முடி உதறவே கூடாது அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து கரடி குட்டி மாதிரி ஆகணும். கரடி மாதிரி மொத்த உடம்பும் முடியாத இருக்கும். இது வந்து நம்மளோட சைக்கிள் எப்படி அப்படின்னா, ஒரு 80% முடி ஒரு தடவை வளர்ந்துக்கிட்டே இருக்குது, 15% முடி தூங்கிக்கிட்டே இருக்குது, 5% முடி உதிர்ந்துக்கிட்டே இருக்குது. உதிரணும், திரும்ப முளைக்கணும். அந்த திரும்ப முளைக்கலை அப்படின்னா அதுதான் நமக்கு ப்ராப்ளம். அப்போ டென்சிட்டி குறைஞ்சிக்கிட்டே இருக்குது சார், திரும்ப டென்சிட்டி வரமாட்டேங்குது, ஹேர் க்ரோத் இல்லை அப்படின்னு சொன்னால் ஹார்மோனலான்னு பார்க்கணும். தைராய்டு பார்க்கணும், பிசிஓடி பார்க்கணும். தைராய்டு இருந்தால் தைராய்டை சரி பண்ணணும், பிசிஓடி இருந்தால் பிசிஓடி சரி பண்ணணும். இது ஒரு இதுமா. ரெண்டாவது, இந்த நடுவால் வரக்கூடியது, அதாவது ஹேர் ஷாஃப்டில் உடையக்கூடியது, இல்லைனா ஹேர்னோட டிப்பில் வந்து உடையக்கூடியது. இது பொதுவாகவுமே நியூட்ரிஷனல்ங்கிறது புரதச்சத்து கம்மியாக இருக்கிறது, அயன் கம்மியாக இருக்கிறது, பயோட்டின் கம்மியாக இருக்கிறது, இப்படி இந்த நியூட்ரிஷனல். அப்போ நியூட்ரிஷன் ரீப்ளேஸ் பண்ணாலே பாதி சரியாயிரும். அப்போ நியூட்ரிஷன் ரீப்ளேஸ்மெண்ட் எப்படி பண்ணணும்? ஒன்று பேரிச்சம்பழம், கீரை, எள்ளுருண்டை, நல்லெண்ணெய் குளியல். இது எல்லாமே இன்டர் ரிலேட்டட்மா. ஒன்று அயன், ஒன்று பயோட்டின், ஒன்று ரிச் இன் விட்டமின்ஸ். இதெல்லாம் ரீப்ளேஸ் பண்ணணும். நான் இவங்களுக்கு சொல்கிறது, இவங்களுக்கு ஸ்பிளிட் எண்ட்ஸ் இருக்குது, ஹேர் ஃபால் ரொம்ப இருக்குது அப்படிங்கிறனால டேண்ட்ரஃப் இல்லைன்னா, டேண்ட்ரஃப் இருந்தால் வைத்தியம் வேறு, டேண்ட்ரஃப் இல்லைன்னா வைத்தியம் வேறு. இப்போ டேண்ட்ரஃப் இவங்க இல்லைன்னா ஃபோலிக்ரோ டெய்லி நைட் தலைக்குள்ளே, சீக்ரோ தலைக்கு தேங்காய் எண்ணெய் மாதிரி மண்டை முடி ஃபுல்லாக காலையில், மாத்திரை சோஃபர் பயோனாயி காலையிலையும் நைட்டும், மாத்திரை 3 மாதம் கண்ணி பண்ணுங்கள். சீரத்தையும் இதையும் கண்ணி பண்ணிக்கிட்டே இருங்கம்மா, நல்லா இருவீங்கம்மா. ஓகே டாக்டர், அடுத்த காலர் பார்க்கலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம், என் பேர் வீனஸ், நான் திருவள்ளூர்ல இருந்து பேசுறேன். டாக்டர்கிட்ட பேசுங்கம்மா. சார் வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம் சார், நீங்க நல்லா இருக்கணும் சார். ஆனா அப்படி பட்டுன்னு பேசுறீங்க சார், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சார். தேங்க்யூடாம்மா, தேங்க்யூம்மா. கிட்ட வாங்க கியூர் ஆகும்னு சொல்லிட்டு டாக்டர் பத்தியில கரெக்டா வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு பேசுறீங்க சார். இதுக்கே நல்லா இருக்கு சார். ஏமா நடக்காதுங்கிறத நடக்காதுன்னு தானம்மா சொல்லணும். இருந்தாலும் சார் இது நடக்கும்னு கம்பல் பண்ணி ஜனங்களை எந்த அளவுக்கு ஏமாத்துறாங்க, அதை சொல்ல வரேன் சார் நானு. ஏமாத்துறவங்களை சொல்லக்கூடாதுமா, ஏமாறுறவங்களை சொல்லணுமா. ஓகே சார், எனக்கு 2 கொஸ்டின் இருக்கு. சொல்லுமா. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து, என்னோட பையன் வந்து 7 இயர்ஸ் ஆகுது. அவனுக்கு கண்ணத்துல எல்லாம் குழியா இருக்கு. ஆனா குழந்தையில இருந்தே இருந்துச்சு சார். அது கண்ணத்துல குழி வந்துச்சா? ஆமாங்க சார், அந்த குழியா புளியா இருக்கு. குழந்தையில இருந்தே இருந்துச்சு. சரி. குழந்தையில காட்டுனதுக்கு அவங்க ஏதோ சவ்வாபு அப்படி என்னவோ சொல்லிட்டு சவ்வாபு ஏதோ சொன்னாங்க சார் அவங்க. அதுக்கப்புறம் வந்து விட்டமின் டானிக் கொடுத்தாங்க. பட் ஆனா அது போகவே இல்லை சார். லாஸ்ட் மந்த் நாங்க ஸ்கின் டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போய் காமிச்சதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இது போகவே போகாது, புள்ளியா இருக்கிறது. ஒரு 15-20 வயசுக்கு வேணா லேசர் ட்ரீட்மெண்ட் பண்ணலாம், இப்ப எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு. உன் பிள்ளைக்கு வயசு என்ன? 7 இயர்ஸ் ஆகுது சார். சரிம்மா. அதுக்கப்புறம் வந்து சரி ஏதாவது ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி கொடுத்து எதுவுமே பண்ண முடியாது, ஆனா வராம இருக்கும்னு சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டாங்க சார். இல்லம்மா, இங்க பாரு, கருப்பும் வெள்ளையுமா இருக்கா இல்ல வெறும் பள்ளம் தான் இருக்கா? வெறும் பள்ளமா ஸ்கின்ல குழி அந்த பிம்பிள்ஸ் வந்து கில்லுனா இருக்கும் பாத்தீங்களா? ரைட். அதே மாதிரி 1 2
ரெண்டாவது கொஸ்டின் வந்து அவனுக்கே கால்ல வந்து புண்ணு புண்ணா இருந்துச்சு சார், போன மந்தே தான். அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் கூட்டு போனா நீர் சத்து கம்மியா இருக்குன்னு விட்டமின் டேப்லெட்ஸ் கொடுத்தாங்க. ம் அது போட்டு கொஞ்சம் பரவாயில்லாம இருந்துச்சு. இப்ப மறுபடியும் இந்த 1 வீக்கா இருக்கு. ஷூ சாக்ஸ் போடாம தான் இன்னைக்கு ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிருக்கேன் நான். அப்படியே சேத்து பொண்ணு மாதிரி இருக்கு, பட் ஆனா அது சேத்து பொண்ணு மாதிரியே தெரியல சார். எந்த எந்த இடத்துலமா இருக்கு புண்ணு? கால் சுண்டி விரல், அந்த 2 விரல் இருக்கு, 3வது 4வது விரல்ல இருக்கு சார். சரிம்மா நம்ம நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க. அதாவது இந்த முகத்தில் வரக்கூடிய தழும்பு, பிறவியிலேயே வரக்கூடிய தழும்பு, இது பிறவியில் வந்துச்சா இல்லை நடுவில் வந்துச்சா, இவங்க எதை வச்சு சொல்கிறாங்கன்னு நமக்கு தெரியலம்மா. அதாவது கருப்பும் வெள்ளையும் புள்ளி புள்ளியாக வந்துச்சுன்னா ஒரு வகை மச்சமே அப்படி வருண்டாம்மா. ஓ ஸ்பெக்கிள்டு அப்படின்னு சொல்லுவோம். அதாவது கருப்புள்ளி இருக்கும், வெள்ளை புள்ளி இருக்கும், கருப்புள்ளி இருக்கும், வெள்ளை புள்ளி இருக்கும், இப்படி மாறி 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 இருக்குண்டாம்மா. இது ஒரு டைப் ஆஃப் நீவஸ். இன்னொரு டைப் ஆஃப் மச்சமும் இந்த மாதிரி ஓட்டையாக உள்ளலாம். ஓ ஏன்னா அந்த மாதிரி மச்சம் இவங்க வந்து 7 வயசு ஆயிடுச்சுங்கிறாங்க. லேசர் சூடு தாங்கக்கூடிய வயசு இருந்துச்சுன்னா லேசர் பண்ணால் ஒரு 30 to 40% குறையுமா. ஓகே. எப்போவுமே எந்த தழும்பையுமே கம்ப்ளீட்டாக சரி பண்ண முடியாது. எல்லா தழும்பையுமே காஸ்மெட்டிக்காக ஒரு 30% 40% அக்செப்டபிலிட்டி கொண்டாடலாம். தழும்பு வராமல் பார்த்துக்கிட்டா பெட்டர். தழும்பு வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் ஒரு தடவை வந்தால் தழும்பு தான், அதை சின்னதாக்கலாம். அப்போ ஓரளவுக்கு குறைக்கலாமே ஒழிய தழும்பை கம்ப்ளீட்டாக எடுக்க முடியாது. இது ஒன்றுடாமா. லேசர் வந்து இதில் 2-3 டைப் லேசர் இருக்குடாமா. இதில் பெஸ்ட்டு லேசர் அப்படின்னா இப்போ கரண்ட்டில் பெஸ்ட் லேசர் வந்து எர்பியம் யாக். இந்த எர்பியம் யாக் பண்ணோம்னா உள்ள எந்த தழும்புக்கும் கீழே வந்து ஓட்டையாக வருது. ஓட்டையாக இருக்குன்னா கீழே வந்து ஒரு டிஷ்யூ பிடிச்சி இழுக்குதுன்னு அர்த்தம். அந்த டிஷ்யூவை நம்ம உடைக்கணும். அதுக்கு இந்த லேசர் பயன்படும். இந்த லேசர் வந்து அந்த டிஷ்யூவை மாத்திரம் உடச்சி விட்டா இந்த டெம்பரரியாக மேலே வந்துடும். ஒரு 40% குறைச்சிடலாம். 100% எந்த தழும்பும் போவதில்லை. நான் தழும்பு வந்துட்டால் நான் ஒரே வார்த்தையை பேஷண்ட்டை சொல்லுவேன், இதோடே வாழ கற்றுக்கிடுங்க, அவ்வளோதான். ஓரளவுக்கு நான் உங்களுக்கு காஸ்மெட்டிக்காக கொண்டாந்துருவேனே ஒழிய நான் கடவுள் இல்லை. அப்புறம் ரெண்டாவது கால். இந்த காலில் வரக்கூடிய சேத்து புண்ணு, அதாவது அவங்க எந்த மீன் பண்ணுறாங்க தெரியல. விரலுக்கு நடுவில் பொதுவாக 2 விரல் ஒட்டிக்கிட்டே இருந்துச்சுன்னா அந்த இடத்துல காற்று போகாமல் இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. 2 வகை இன்ஃபெக்ஷன் இருக்குமா. ஒன்று ஃபங்கஸ் வரும், கூட ஃபங்கஸோடு சேர்ந்து பாக்டீரியாவும் சேர்ந்துடும். ஏன்னா ஃபங்கஸ் வந்துருச்சுனாலே கூட பாக்டீரியாவும் சேர்ந்துடும். அப்போ நம்ம ஃபங்கஸ் வராமல் இருக்கிறதுக்கு தடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் காத்தோட்டமாக வச்சுக்கணும். 2 விரல் ஒட்டாமல் பார்த்துக்கணும். ஓகே. 2 விரலுக்கு நடுவில் ஒரு பஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா 2 விரல் ஒட்டவே செய்யாது. 2 விரல் ஒட்டிச்சு அப்படின்னா அது உன் வாழ்க்கைக்கு சரியாகாது. 2 விரல் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு பஞ்சை வச்சுட்டு ஷூ போட்டால் ஒன்றும் தப்பு இல்லை. ஆயின்மெண்ட், அதுக்கு கீட்டோயான்னு ஒரு ஆயின்மெண்ட் இருக்குமா. அந்த ஆயின்மெண்ட்டை காலையிலையும், ஆரம்னு ஒரு ஆயின்மெண்ட் இருக்குது, அது ராத்திரியும். கீட்டோயா ஆரம் இதை போட்டுக்கிட்டே வந்தோம்னா ஒரு 3 months கண்டினியூஸாக போட்டோம்னா கிளியர் ஆயிரும். பட் அந்த விரலை 2ஐயும் சேரவே விடக்கூடாது. ஓகே, அடுத்த கால் பார்க்கலாம் டாக்டர். வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம். ஹலோ மேடம். உங்க பேர் எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? நாங்க சென்னையில இருந்து வைஷ்ணவி பேசுறோம் மேடம். டாக்டர்கிட்ட பேசுங்கம்மா. சரி சொல்லுங்க வைஷ்ணவி. ஹலோ. வைஷ்ணவியை காணும். ஓகே டாக்டர், நெக்ஸ்ட் காலர் பார்த்துடலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். மேடம் குட் மார்னிங் மேடம். உங்க பேர் எங்க இருந்து கால் பண்றீங்க? நாங்க விருதுநகர் மாவட்டம் வத்திராயிருப்புல இருந்து ராஜேஸ்வரி பேசுறேன் மேடம். டாக்டர்கிட்ட பேசுங்கம்மா. குட் மார்னிங் டாக்டர். சொல்லுங்க ராஜேஸ்வரி. சார் உங்களை பார்த்தா எனக்கு மதுரம் சார் மாதிரியே தெரியும் சார். யார் மாதிரி தெரியுமா? எங்களோட மதுரம் சார், எங்களோட ஸ்கூல் லைஃப்ல இருந்த மதுரம் சார் மாதிரியே இருக்கிறீங்க நீங்க பேசுறதெல்லாம். ஓஹோ, அவர் இப்படிதான் பேசுவாரோ? இப்படிதான் சார் பேசுவார். பொம்பளைங்களை வஞ்சிக்கிட்டே இருப்பாரோ? அக்கௌண்டன்சி சார் நல்ல சார், எங்களுக்கு பிடிக்கும் அவ்வளவுதான். சொல்லுடாமா. சார் எனக்கு ரொம்ப வருஷமா ஃபங்கஸ் இருக்கு சார். பாத்ரூம் போற இடத்துல ஒன் சைடு மட்டும், வலது சைடு மட்டும் இருக்குது சார். சரி, எவ்வளவு வருஷமா இருக்கு? செகண்ட் பேபி பிறந்த 5வது மாசம் ஆரம்பிச்சது சார். இப்போ 9 வயசு ஆச்சு சார் பாப்பாவுக்கு. வேற எங்கேயாவது இருக்கா? இல்ல சார், அந்த ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் சார் இருக்கு. ரைட் சைடு மட்டும்தான் இருக்கு சார். லெஃப்ட் சைடுல இல்ல, ரைட் சைடு மட்டும் இருக்கு சார். அதுக்கு பார்டர் இருக்காமா? ஆமா சார், அந்த இது ஒரு தழும்பாட்டம் வந்துருச்சு சார். அப்படியே அந்த இடத்துல மட்டும். என்ன போட்டுக்கிட்டு இருக்க? அதுக்கு எனக்கு டாக்டர் சொன்னது வந்து குவாடிட்டம்னு சொல்லி ஒரு மருந்து கொடுத்தாங்க சார். அது டாக்டர் சொன்ன மாதிரி தெரியலையே. அதுதான் சார் சொன்னாங்க. நான் திருப்பூர்ல காமிச்சேன் சார். அந்த மருந்து டெக்ரிசன் மாத்திரையும் அந்த மருந்தும் கொடுத்தாங்க சார். சரி, நான் சொல்றது கொஞ்சம் கவனிமா. அதாவது இந்த ஃபங்கஸ் அப்படின்னு சொன்னோன்னே
படர் தாமரையா, உடனே குவாட்ரிடமை போடுங்க. ஏன்னா இது வந்து இந்த ட்ரெயின் ஏறுனா அதனோட பாத்ரூமில் போட்டிருக்காண்டாமா, பஸ்ஸில் ஏறுனா அதில் மேலே ஒட்டியிருக்காண்டாமா, எல்லா இடத்துலையும் ஒட்டியிருக்காண்டாமா. இந்த படர் தாமரை அப்படிங்கிறது ஒரு ஃபங்கஸ். எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருந்தால் வரலாம், வேர்வை அதிகமாக இருந்தால் வரலாம், ஃப்ரிக்ஷன் அதிகமாக இருந்தால் வரலாம். லேடிஸுக்கு கட்டாயம் வரக்கூடிய இடம் அது. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஃபங்கஸை சரி பண்ணணும். இந்த குவாட்ரிடம்ங்கிறது எப்படின்னா ஒரு ஸ்டீராய்டு, ஒரு ஆன்டிபயோட்டிக், ஒரு ஆன்டிஃபங்கல் எல்லாம் சேர்த்து கலவை. இந்த கலவை என்ன செய்யும் அப்படின்னா இவங்களுக்கு போட்டோன்னே 2 நாளில் போயிடும். ரொம்ப அருமையான மருந்துன்னு. அதே இது வந்தால் போடுவாங்க, போனால் விட்டுருவாங்க, வந்தால் போடுவாங்க, போனால் விட்டுருவாங்க. இவங்க வாழ்க்கைக்கு போகாது. ஏன் அப்படின்னு கேட்டால் ஸ்டீராய்டு வந்து எதிர்ப்பு சக்தியை அந்த இடத்துல குறைக்க வல்லது, ஃபங்கஸை நல்லா முளைக்க வைக்கும். அரிப்பு குறைஞ்சிரும், பட் ஃபங்கஸ் போகாது. ஆனால் நம்ம ஆள் இதே தான் போடுவாங்க. இது வந்து சாராயம் மாதிரி. இதுக்கு அடிமையானவங்கள வெளியே கொண்டாடுறதுங்கிறது ஒரு பெரிய பாடுடாமா. நான் சொல்கிறது 3 மாதம் ஒரு ஆயின்மெண்ட் கீட்டோயா மாத்திரை, ஃப்ளூகர்னு ஒரு மாத்திரை வாரத்துக்கு 2 நாள் போடணும். ஒரு 3 மாதம் கண்டினியூ பண்ணால் போயிடும் வியாதி. போனதுக்கப்புறம் செல் சைடுன்னு ஒரு பவுடரை போட்டுக்கிட்டே இருந்தோம்னா அந்த வேர்வையை உள் வாங்கிக்கிடும், அந்த ஃபங்கஸ் வளராது. பட் இந்த ஸ்டீராய்டு போட்டு பழக்கப்படுத்திட்டாங்க பார்த்தியா, இந்த ஸ்டீராய்டு போட்டு பழக்கப்படுத்தினவங்களுக்கு என்ன மருந்து நம்ம போட்டாலும் ஒரு 1 மந்த் 1.5 மந்த்ஸ் எடுக்காது. இவங்க ஒன்றும் எடுக்காதுன்னொடனே நேரம் திரும்ப அந்த குவாட்ரிடமில் தான் போய் நிற்பாங்க. அப்போ இவங்கள சரியே பண்ண முடியாது. இந்த குவாட்ரிடம்ங்கிறது சாராயம் மாதிரி. சாராயம் அடித்தா எப்படியோ அதான் நல்லா தான் இருக்கும் அப்புறம் மொத்தத்தையும் காலி பண்ணிடும். தயவு செஞ்சு இந்த குவாட்ரிடமை நிப்பாட்டிட்டு கீட்டோயா ஆயின்மெண்ட், ஃப்ளூகர் டேப்லெட் 3 மந்த்ஸ் போட்டுட்டு செல்சைட் பவுடரை மேலே தடவுனீங்கன்னா திரும்ப வராது. இனிஷியலாக நல்லா இருக்காது, ரொம்ப அரிப்பு குறையாத மாதிரி இருக்கும். கவலைப்படாதீங்க, இதை போட்டால் சரியாயிரும். ஃபங்கஸ் தானாங்கிறத உறுதி பண்ணிக்கிடுங்க. ஓகே டாக்டர், அடுத்த காலர் பார்க்கறதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில் சின்ன பிரேக் எடுத்துட்டு வந்துடலாம். ஒரு சிறிய இடையில பிறகு சந்திப்போம். சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். வெல்கம் பேக் டு சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். ஸோ டாக்டர், அழகு சாதன பொருட்கள் அடுத்ததா ஷாம்பு பற்றி சொல்லுங்கள். அதாவது இதில் ஷாம்பு பற்றி மித்து நிறைய இருக்குடாமா. அதாவது புரோட்டீன் கலந்தது, எக்கு கலந்தது, விட்டமின்ஸ் கலந்தது, இதனால் முடி முளைக்கும் அப்படின்லாம் நிறைய ஷாம்பு சொல்கிறாங்கடாமா. பேஷண்ட் கேட்குறத சார் எந்த ஷாம்பு போட்டால் முடி முளைக்கும் அப்படின்னு கேட்பாங்க. இப்போ முடி முளைக்கிறதுக்கு ஷாம்புக்கு என்னமா சம்பந்தம்? ஷாம்பு வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு. சோப்பு வந்து தோலில் போட்டால் க்ளீன் ஆகும் தோல், அதுக்காக தோல் முளைக்குமா? ஷாம்பு போட்டால் எப்படி முடி முளைக்கும் அப்படின்னு கேட்பேன். சரி சார், நல்ல ஷாம்பு சொல்லுங்கள் அப்படிம்பாங்க. ஷாம்புவில் நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னம்மா, சோடியம் லாரல் சல்ஃபேட் இதாண்டா காமனாக நம்ம இந்தியன் ஷாம்புவில் எல்லாத்துலேயும் இருக்கிற கெமிக்கல். எஸ்எல்எஸ் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அந்த எஸ்எல்எஸ் வந்து கேன்சரஸ், அப்போ கேன்சர் உண்டு பண்ணக்கூடியது. அப்போ சோடியம் லாரல் குளுக்கோசைடு அப்படின்னு இருந்தால் அது பெஸ்ட்டு. சோடியம் லாரல் குளுக்கோசைடு. மற்றதெல்லாம் என்னென்னலாம் சேர்க்குறாங்க அப்படின்னா பாரபன், தாலேட், ப்ரொப்ளீன் கிளைக்கால். தாலேட் வந்து கேன்சர் உண்டு பண்ணக்கூடியது, பாரபன் வந்து எண்டோக்ரைன் கிளாண்டெல்லாம் அடிக்கக்கூடியது, ப்ரொப்ளீன் கிளைக்கால் அதே மாதிரி ஹார்மோன் டிஸ்டர்ப்ஷன் பண்ணக்கூடியது. இவ்வளவும் இந்த ஷாம்புவில் இருக்குது. ஷாம்புவில் எல்லோரும் நினைக்கிறது போட்டுட்டு நம்ம 20 நிமிஷம் இருந்தால் நல்லது, முடி நல்லா ஆகும் அப்படின்னு. ஷாம்பு போட்டால் 90 செகண்ட்ஸ் தான். போட்டுட்டு உடனே வாஷ் பண்ணணும். ஷாம்பு போட்டுட்டு நான் சோப்பெல்லாம் போட்டுட்டு நல்லா தேய்ச்சிட்டு அப்புறம் வருவேன்னு சொன்னால் முடி டேமேஜ் ஆக ஆரம்பிச்சிடும். ஷாம்பு போட்டோன்னே வாஷ் பண்ணால் எந்த ஷாம்பு போட்டாலும் சைடு எஃபெக்ட் இருக்காது. ஷாம்புவை போட்டுட்டு ரொம்ப நேரம் அதை உள்ளே ஊற போடக்கூடாது. ஏன் அப்படின்னு சொன்னால் ஒரு ஷாம்புலையே, ஒரு ஷாம்பு போடுற ஒரு வாஷ்லேயே கிட்டத்தட்ட 5%
டேமேஜ் உள்ளே போயிடுது அப்படின்னு ஒரு தியரியே இருக்குடாமா. ஓகே. அந்த கெமிக்கல் அவ்வளோ தூரம் உள்ளே போகக்கூடியது. அதனால் நம்ம வந்து புரோட்டீன் கலந்தது, விட்டமின் கலந்தது, இதெல்லாம் சும்மா கிமிக்ஸ், இதெல்லாம் ஏமாத்து. எந்த ஷாம்பு நீங்கள் போடுறீங்களோ அதே போடுங்க, ரெகுலராக அதே யூஸ் பண்ணுங்கள். பட் போட்டோன்னே வாஷ் பண்ணி பழகுங்க. போட்டோன்னே வாஷ் பண்ணி பழகுங்கிறது ஹேரில் அந்த இதே இல்லாத மாதிரி, ரூட்டில் அந்த கெமிக்கலே இல்லாத மாதிரி நல்லா வாஷ் பண்ணி பழகுனீங்கன்னா இந்த ஷாம்பூனோட டேமேஜ் இருக்காது. பட் அந்த எஸ்எல்எஸ் வந்து சோடியம் லாரில் குளுக்கோசைடு இருக்கிற மாதிரி ஷாம்பு போட்டுக்கிட்டா டெய்லி போடுறதுனாலும் போடலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஓகே டாக்டர், காலர் லைன் இருக்காங்க, பார்க்கலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம் மேடம். உங்க பேர் எங்கேருந்து கால் பண்றீங்கம்மா? நான் திருப்பூர்ல இருந்து ரூபி பேசுறேன் மேடம். டாக்டர்கிட்ட பேசுங்கம்மா. ஹலோ டாக்டர். எஸ் டாக்டர், டேண்ட்ரஃப் நிறைய இருக்கு, ஹேர் ஃபால் ஜாஸ்தியா இருக்கு. சரி. கத்தாழை யூஸ் பண்ணலாமா எப்படி? கத்தாழையா? ஆமா சார். எதை செடியை நடுறதா அது மேலே? ஆமா சார். ஓ, தலை மேலே செடியை நட்டி வச்சுறதுக்கா கத்தாழை செடியை? இல்ல சார். கத்தாழையை போட்டால் என்ன ஆகும்? டேண்ட்ரஃப் போகும்னு சொல்றாங்க. ஓ, வேற எதெல்லாம் போட்டால் டேண்ட்ரஃப் போகுமா? இல்ல, டாக்டர்கிட்ட கேட்டு கேண்டி டிவின்னு சொல்லிட்டு ஒரு ஷாம்பு எழுதி கொடுத்தாங்க. அந்த டாக்டர் கரெக்டாக சொல்லியிருக்காரு. அவர் எதுவும் சோத்து கத்தாழை போட சொன்னார் அவங்கள? இல்ல, போட சொல்லல. ஓ, இது நீங்களா பண்ணிக்கிறது? உங்கள் பாட்டி சொன்னாங்க? பாட்டி சொல்லல, பக்கத்துல உள்ளவங்க சொன்னாங்க. சரி சரி, நான் கொஞ்சம் சொல்கிறத கேளுங்கம்மா. பொடுகு வந்து அம்மாவோட கருவறையில் ஆரம்பித்து சமாதி வரைக்கும் இருக்குதுன்னு சொல்லிட்டேன். சமாதி வரைக்கும் இருக்குங்கிறதுனால போகாது. நீங்கள் சோத்து கத்தாழையை போட்டாலும் சரி, செடியை தூக்கி வளர்த்தாலும் சரி, எதை தடவுனாலும் போகாது போகாது போகாது. அப்புறம் சோத்து கத்தாழையில் என்ன இருக்குன்னே தெரியாது உங்களுக்கு. நீங்கள் இஷ்டத்துக்கு தூக்கி போட்டுட்டு, இந்த சோத்து கத்தாழை பற்றி ஒரு பெரிய இதே நடக்குதுடாம. சோத்து கத்தாழையை போட்டோம்னா மூஞ்சிக்கு தடவணும்னா, கைக்கு தடவணும்னா, காலுக்கு தடவணும்னா 3000 வருஷம் இருந்துருவோமா? முடியாது. இது வந்து பேசிக்கலாக இப்போ எல்லாத்துலேயும் சோத்து கத்தாழையை சேர்த்துறோன்னு சொல்கிறாங்கம்மா. ரிச் ஆன்டி ஆக்சிடென்ட், நல்லது உண்மை. பட் இந்த டாப்பிக்கலாக போட்டால் அதெல்லாம் குறையுமானா அதெல்லாம் இல்லை. முடி முளைக்குமானா இல்லை. முடி உதறது நிற்குமானா இல்லை. பொடுகு போகுமானா இல்லை. அவங்க டாக்டர் நல்ல ஷாம்பு சொல்லியிருக்காரு, கரெக்டான ட்ரீட்மெண்ட் சொல்லியிருக்காரு. அதை ரெகுலர் பண்ணாங்கனாலே கண்ட்ரோல் ஆகுமா. நோ க்யூர் நோ க்யூர் நோ க்யூர். அப்புறம் டேண்ட்ரஃப்னால ஹேர் ஃபால் இருக்குமான்னு கேட்டால் இனிஷியலாக இருக்கும். பட் அது பெர்மனெண்ட் இல்லை. அது வந்து ஒரு 10 முடி 15 முடி இன்றைக்கி உதறுது அப்படின்னா திரும்ப முளைச்சிடும். ஏன்னா ரூட்டில் இருந்து டேமேஜ் கிடையாது. டேண்ட்ரஃப்ங்கிறது நம்ம தலைக்கு மேலே இருக்கிறது, தலைக்கு உள்ளே இருக்கிறது தான் ரூட்டு போகாது. ஸோ திரும்ப செடி முளைச்சிரும். அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். நீங்கள் ஷாம்பு போட்டு ரெகுலராக வாஷ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு ப்ரிவெண்ட் ஆயிரும். க்ரோத்துக்கு சீக்ரோ, டேண்ட்ரஃப் இல்லாமல் இருந்தால் ஃபோலிக்ரோ, டேண்ட்ரஃபோடு இருந்தால் சீக்ரோ. சீக்ரோவை மார்னிங் அண்ட் நைட் நல்ல தலை முடி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக போட்டுக்கிட்டே வந்தால் க்ரோத் வந்துடும். ஒன்று. ரெண்டாவது சோஃபர் பயோனாயி 3 மாதம் காலையிலேயும் நைட்டும். ஓகே டாக்டர், அடுத்த காலர் பார்க்கலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ, நான் ஃபாத்திமா சென்னையிலேருந்து பேசுகிறேன். டாக்டர்கிட்ட பேசுங்கம்மா. டாக்டர் வணக்கம். டாக்டர் வணக்கம். டாக்டர், எனக்கு ஒரு 3 கொஸ்டின் மட்டும்தான். இது என் தலையில வந்து டேண்ட்ரஃப்னு தலை ஃபுல்லா இல்ல, இந்த ஒரு இடத்துல மட்டும் இருக்கு ரவுண்டா. அது சொரியாசிஸாக இருக்க போகுது. சோரியாசிஸோ? அதெல்லாம் சொரியாசிஸ்னு உன் டாக்டர் சொல்லியிருப்பாங்க. இல்ல ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் சொன்னாங்க. ஃபங்கஸ் வந்து பெரியவங்களில் வராது தலையில். சரியா? எனக்கு வந்து ஒரு 10 வருஷமாவே இருக்கு. அது பயங்கரமா அரிப்பு எடுக்குது. சரி, பூரா செதிலாக வருது. ஆமா, அப்படியே சொரிஞ்சா அப்படியே ரொம்ப அரிப்பு செதிலா வருது. சரி, 1 2. செகண்ட் கொஸ்டின் வந்து முகத்துல முடி வருது, மீச மாதிரி. அதுக்கு என்ன டாக்டர் பண்ணலாம்? அது சரி, வயசு என்ன? வயசு 29 ஆகுது. வீரபாண்டிய கட்டவுமன் ஆயிரலாம். சரி, அடுத்து 3. கொஞ்ச நேரம் குளிச்ச உடனே கொஞ்ச நேரத்துல வேர்வை ஸ்மெல் வந்துருது. அதுக்கு ஏதாவது? சரி, இந்த 3 சொல்கிறேன். முதல் கொஸ்டின் என்னம்மா? முதல் வந்து டேண்ட்ரஃப். இல்லைம்மா, அது அவங்க சொல்கிறது டேண்ட்ரஃப் இல்லை. அவங்க சொல்கிறது அந்த ஒரு இடத்துல மாத்திரம். சில பேருக்கு மொட்டை போட்டேன்னா தலையில் வந்து இந்தியா மேப் மாதிரி இருக்கும். முடி வளர்ந்துச்சுன்னா தெரியாது அவங்களுக்கு. ஏன்னா அந்த ஒரு இடத்துல மாத்திரம் சொரிஞ்சேன்னா செதிலாக தோலாக கலண்டு ஷீட்டாக வருண்டாமா. அது சொரியாசிஸ். சொரியாசிஸ் க்யூர் இல்லை. அவங்க அம்மா அப்பா தாத்தா பாட்டி அவங்களுக்கு கொடுத்துட்டு போன சொத்து. இனி இவங்க பிள்ளைங்க இவங்க பேர பிள்ளைங்களுக்கு கொடுப்பாங்க. இது இப்படி போய்கிட்டே இருக்கும். ஆயின்மெண்ட் வந்து HB-S6 ஆயின்மெண்ட் டெய்லி நைட் போட்டாங்கன்னா குறைஞ்சிரும். அப்புறம் வாரத்துக்கு 1 நாள், வாரத்துக்கு 2 நாள், இல்லை 15 நாளைக்கு 1 நாள் போட்டு வாஷ் பண்ணிட்டாங்கன்னா நல்லாயிரும். பட் தினம் தலை குளிக்கணும். 1. ரெண்டாவது
அந்த மூஞ்சில முடி வளருது. மீசை தாடி. மீசை தாடி லேடிஸுக்கு வர்றது ஆணோட ஹார்மோன் பெண்ணோட உடம்புல அதிகமாக இருக்கிறது. ஒரு ஆணை போல் மீசையும் தாடியும் முளைப்பது. அப்போ அந்த ஆணோட ஹார்மோன் ஏன் கூடுதுன்னு கண்டுபிடிக்கணும். பிசிஓடி இருக்கான்னு பார்க்கணும். பிசிஓடிக்கு வைத்தியம் பண்ணணும். பிசிஓடிக்கு வைத்தியம் பண்ணதுக்கப்புறம் லேசர் பண்ணால் சரியாயிரும். லேசர் பண்ணுறதுங்கிறது மாதத்துக்கு ஒரு தடவை பண்ணணும். அப்புறம் 5 மாதத்துக்கு தொடர்ந்து பண்ணணும். வருஷத்துக்கு ஒரு தடவை பண்ணணும். அதுக்கு ஒரு ஆயின்மெண்ட் இருக்குது, ஹெச்நில் அப்படின்னு ஒரு ஆயின்மெண்ட். இந்த ஹெச்நில்ல டெய்லி மீசையிலையும் தாடியிலையும் தடவிக்கிட்டே வரணும். ஹெச்நில்ல தூக்கி தலையில் தடவிடாதீங்க, இருக்கிறத முடியெல்லாம் போயிடும். மீசை தாடி எங்கே முடி உதறணுமோ அங்கே மாத்திரம் இந்த ஹெச்நில்ல தடவிக்கிட்டே வாங்க. கூட லேசர் பண்ணுங்கள். பட் அதுக்கு முன்னாடி பிசிஓடி இருக்கான்னு பார்த்து அதை டயக்னோஸ் பண்ணி அதை ட்ரீட் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். காரணத்தை கண்டுபிடிக்காமல் காரணத்துக்கு வைத்தியம் பண்ணாமல் நேர லேசர் பண்ணிங்கன்னா திரும்ப வந்துடும். ஓகே. 2. மூணாவது வந்து டியோட்ரண்ட். அதாவது இந்த பாடியில் வரக்கூடிய ஸ்மெல்லுக்குமா அது ஒரு பாக்டீரியா கிருமி. இந்த கிருமி என்ன செய்யும்னா ஒன்று அக்கிள், தொடை, இல்லைன்னா மூக்குனோட துவாரம். இந்த மூக்குனோட துவாரம் இந்த 3ல் தான்டா பொதுவாக இருக்கும். அங்கே வர்ற அந்த வேர்வையில் தான் அந்த ஸ்மெல் வந்துக்கிட்டே இருக்கும். ஒன்று வேர்வையை குறைக்கணும், இன்னொன்று கிருமியை கொல்லணும். 2மே சைமல்டேனியஸாக பண்ணணும். கிருமியை கொல்றதுக்கு இது வந்து நம்ம உடம்போடு இருக்கிற கிருமிங்கிறனால கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ண முடியலைனாலும் கண்ட்ரோல் பண்ணிடலாம். என்ன பண்ணலாம் அப்படின்னா டெஃப்டின் அப்படின்னு ஒரு ஆயின்மெண்ட் டெய்லி நைட்டு அக்கல்ல தொடையில் எல்லாம் தடவிக்கணும். ஆரம்னு ஒரு ஆயின்மெண்ட்டை மூக்குனோட துகளில் லைட்டாக வச்சுக்கிட்டே வரணும். மூக்குனோட ஓட்டையில் வச்சுக்கிட்டே வரணும். கூட டேப்லெட் வந்து சிப்ளாக்ஸ் டிஇசட். இந்த சிப்ளாக்ஸ் டிஇசட்டை ஒரு 5 நாள். ஃப்ளூகர் அப்படின்னு ஒரு டேப்லெட் 150 mg வீக்லி ட்வைஸ் ஒரு 2 வாரம் போட்டோம்னா கண்ட்ரோல் ஆயிரும். அதுக்கப்புறம் இந்த ஆயின்மெண்ட்டை லைஃப் லாங் போடணும். இந்த மூக்கில் வைக்கிற அந்த ஆயின்மெண்ட்டை லைஃப் லாங் போடணும். போட்டால் தான் கண்ட்ரோலாக இருக்குமே ஒழிய இல்லைன்னா இல்லை. ஏன்னா இந்த கிருமி நம்ம உடம்போடு இருக்கிற நல்ல கிருமி. உடம்போடு இருக்கிற நல்ல கிருமி சும்மா இல்லாமல் சேட்டை பண்ணுறது தான் இந்த இன்ஃபெக்ஷன். ஒரு தடவை வந்தால் லைஃப் லாங் இருக்கும். இதை ரெகுலர் பண்ணிக்கிடுங்க. சாப்பிட்றோம், நல்லா குளிக்கிறோம், அதோட சேர்த்து இதே அந்த மருந்தையும் போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்மெல் இருக்காது. ஓகே டாக்டர், அடுத்த காலர் பார்க்கலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். சவுண்ட் ஆஃப் பண்ண சொல்றாங்க. வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம் மேடம், நான் என் பேர் வந்து ஆனந்தி சார், திருச்சியில இருந்து பேசுறேங்க. டாக்டர்கிட்ட பேசுங்க சார். சார் வணக்கம் டாக்டர், உங்களோட ஸ்பீச் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்யூ ஆனந்த். டக்கு டக்குன்னு போட்டு உடைக்கிறீங்க எல்லாமே. வெரி குட் சார். தேங்க்யூ சார். அப்புறம் எனக்கு வந்து இந்த இளநரை வந்து இருக்குங்க சார். எனக்கு வயசு என்னங்க? வயசு வந்து எனக்கு 33 சார். 33ல எத்தனை வருஷமா இளநரை இருக்கு? இது வந்து இப்போ ஒரு 2 இயர்ஸ் தான் சார் இருக்கு. சரிங்க. அப்புறம் வந்து எனக்கு இந்த ஹேர் ஃபால் இருக்கு சார். இது உங்க அப்பாவோட அப்பா, அம்மாவோட அப்பா யாரா வழுக்கை? அந்த மாதிரிலாம் இல்லை சார். உங்களுக்கு இந்த முடிக்கு இந்த நெத்திக்கு மேலே தான் கொஞ்சம் கொஞ்சம் இதாக இருக்கு. வெளியே ஃபுல்லாலாம் வழுக்க யாருக்கும் இல்லை. ஏப்பா பாதி வழுக்கைனா என்ன, முழு வழுக்கைனா இல்லை? வழுக்க இருக்கு. பாதி வழுக்கனா சார், அது நெத்திக்கு மேலே ஒரு 1 இன்ச்சு. 1 இன்ச்சு போனோம், தலையே 4 இன்ச்சு தானே இருக்கு. சரி, அப்புறம் அவ்வளோதானே. இந்த இதில் வந்து இந்த ஹேர் ஃபால் வந்து வருது சார். அதான் சரி. அதாவது முடிய அடர்த்தியாக வளர்றதுக்கு என்ன சார் பண்ணணும்? நான் சொல்கிறேங்க. அதாவது இளநரை 35 வயசுக்கு முன்னாடி நரை வந்தால் தான் அது பேர் இளநரை. 35 வயசுக்கு அப்புறம் வந்தால் அது வந்து நரை. நார்மல், எல்லாருக்கும் வர்றதான். வந்த இளநரை போகுமா? போகாது போகாது போகாது. இனி வராமல் தடுக்கிறதுக்கு சீக்ரோ மருந்து டெய்லி நைட் உள்ளே தடவிக்கிட்டே வரணும். காலையில் 7 மணிக்கு 15 நிமிஷம் வெயிலில் நிற்கணும். 1 கூட சேர்த்து சோஃபர் பயோனாயி ஒரு சப்ஸ்டியூஷன். அது என்னென்னா இந்த பயோனாயி டேப்லெட்டில் கால்சியம் பேண்டத்தனேட்னு ஒரு விட்டமின் கிடைக்கும். இந்த பேண்டத்தனிக் ஆசிட் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு இந்த இளநரை வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அது ஒன்று தான் க்யூர் பண்ணக்கூடிய வைத்தியம். ஏன்னா இளநரைக்கு ஹெரிடிட்ரி காரணங்கள் இருக்கலாம், ஹார்மோனல் காரணங்கள் இருக்கலாம். ஹெரிடிட்ரியாக வைத்தியம் பண்ண முடியாது, ஏன்னா பரம்பரை. ஹார்மோனல் அப்படிங்கிறத ஹார்மோன் இருந்தால் பார்க்கணும். இல்லைன்னா இந்த பேண்டத்தனிக் ஆசிட் சப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டே வந்தோம்னா இனி வர்றது நின்றும். 35 வயசுக்கு அப்புறம் கடவுளாலையும் ஒன்றும் செய்ய முடியாது, அது போய்கிட்டே இருக்கும். 2வது இவரோட அந்த முடி உதறது ஆண்களுக்கே உரிய வழுக்கை. அது 40 வயசில் அப்பா வழுக்கைன்னா இப்போம்லாம் பையனுக்கு 20 வயசில் வழுக்கை. ஏன்னா பொதுவாக நம்மள்ட்ட வந்து கேட்குறது, சார் எனக்கு 50 வயசில் வந்துச்சு, எங்கள் தாத்தாவுக்கு 80 வயசில் வந்துச்சு, இவன் பையனுக்கு 20 வயசில் தான் வருது அப்படின்னா அது வழுக்கை இல்லைன்றுவாங்க அவங்க. டேய் இப்போ விட்டுட்டேன்னா இன்னும் 10 வருஷத்தில் வழுக்கையாயிரும். அவங்க கூட கிளப்புக்கு சேர்ந்துட வேண்டியதான். தாத்தா வழுக்க, அப்பா வழுக்க, பையன் வழுக்கன்னு இப்படி பூரா வழுக்க கிளப்பில் சேர்த்துட வேண்டியதான்.
100% க்யூர் ஒழுங்காக பண்ணா. அப்பா வழுக்கை, அப்பாவோட அப்பா வழுக்கை, அம்மாவோட அப்பா வழுக்கை, அம்மாவோட அண்ணன் தம்பி வழுக்கை, நமக்கு ஹேர் ஃபால் ஆரம்பிக்குது 20 வயசில் அப்படின்னா அலாரம் அடித்தாச்சு, நம்மளும் வழுக்கை ஆக போகிறோம். முன்னாடி வந்து ஆம்பளைக்கு முடி இருந்தாலும் சரி, முடி இல்லைனாலும் சரி, மூளை இருந்தாலும் சரி, மூளை இல்லைனாலும் சரி பொண்ணு கிடைக்கும். இப்போ 4 முடி மேலே ஏறிடுச்சு அப்படின்னா ஒரு ஃபிகரும் கிடைக்காது, கல்யாணம் நடக்காது. அப்போ ஒழுங்காக வைத்தியம் பண்ணணும். ஏன் இந்த டேர்மை நான் சேர்க்குறேன் அப்படின்னா, முடி உதிர்றதுக்கு போடுற மாத்திரைகள் போட்டால் ஆண்மை போயிருமாமே அப்படின்னு அடுத்த கேள்விக்கு வந்துடுவாங்க. நான் என்ன சொல்லுவேன், டேய் நீ உனக்கு கல்யாணம் நடந்தால் தான் இல்லை ஃபிகர் கிடைச்சா தான் நீ ஆண்மை இருக்கானே பார்க்க முடியும். அதுக்கு முடி இருந்தால் தான் கிடைக்கும். அதெல்லாம் முடியே இல்லைன்னா ஒன்றுமே கிடைக்காத, நீ எதை வச்சுடா டெஸ்ட் பண்ணுவேன்னு கேட்பேன். அதாவது இது எதுக்காக இப்படி பேசுகிறது அப்படின்னா, ஒரு 1% சைடு எஃபெக்ட் வரலாம். 1% சைடு எஃபெக்ட் வரலாங்கிறதுக்காக 99 பேர் வழுக்கையாக முடியாது. ஒன்று. அப்புறம் இந்த சைடு எஃபெக்ட் வர்றதுமே டெம்பரரி சைடு எஃபெக்ட்டுக்கு நம்ம ஏன் அவ்வளோ தூரம் முக்கியத்துவம் கொடுக்கணும்? இப்போ 33 வயசாச்சு, ஒரு 2 வருஷம் வைத்தியம் பண்ணாருன்னா கொஞ்சம் குறைஞ்சா பரவாயில்ல. நம்ம இந்தியாவில் எல்லாருக்கும் வேகம்தான், கொஞ்சம் குறைஞ்சா ஒன்றுமே தப்பு இருக்காது. ஒன்று. அது என்ன செய்யும், அதனோட சைடு எஃபெக்ட் என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த மாத்திரையோட சைடு எஃபெக்ட் விந்து அணுக்களை கொஞ்சம் குறைக்கும். குழந்தைங்க பிறந்தவங்களுக்கு விந்து அணுக்கள் குறைஞ்சா என்ன, கூடினா என்ன, ஒன்றும் அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. ஒன்று. ஏன்னா புக்கில் எல்லாம் இஷ்டத்துக்கு புக்கில் நெட்டில் ஹாஃப் பேக்ட், அதாவது இந்த அறவேக்கெடுத்தனமாக எழுதுறது. அறவேக்கெடுத்தனமாக டாக்டரை பார்க்காதீங்க, முடி உதிர்றதுக்கு நிப்பாட்டுறதுக்கு மாத்திரை போட்டால் உங்களுக்கு முடிஞ்சு போச்சு, உங்களுக்கு கல்யாணம் பண்ணால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு இப்படி ப்ரொமோஷன் நடந்துக்கிட்டே இருக்குது. இப்படியே போய்கிட்டே இருந்துச்சுன்னா இந்தியாவில் 100க்கு 90 பேர் பூரம் பாலைவனமாக தான் சுற்றுவாங்க. நீ 100% க்யூரபிளை மடத்தனமாக ஒரு யோசனையில் நம்ம விட்டுறக்கூடாது. ஏன்னா ஸ்கின்னில் 100க்கு 90% வியாதி குணப்படுத்த முடியறதில்ல, 10% தான் குணப்படுத்த முடியுது. அதில் இந்த முடி உதிர்வும் ஒன்று. ஈவந்தோ இது ஹெரிடிட்ரின்னு சொன்னாலுமே இந்த ஹெரிடிட்ரிக்கு காரணத்தை கண்டுபிடிச்சதுனால 100% க்யூரபிள். முடி உதிர ஆரம்பித்தா உடனே வைத்தியம் பண்ண ஆரம்பிச்சிடணும். என்ன வைத்தியம் பண்ணணும்? ஹேர் 10% சொல்யூஷன் டெய்லி நைட் ரெகுலராக போட்டுக்கிட்டே இருக்கணும். கூட சேர்த்து சீக்ரோ காலையில், டேப்லெட் ஃபைன் இதுதான் அவங்க எல்லாரும் சொல்கிறது ஃபினாஸ்ட்ரைட். இதை ஃபினாஸ்ட்ரைடை உடனே ஒரு ஆள் ஸ்டீராய்டான்னு கேட்குறவன் இருக்கான், இது போயிருமாம்லன்னு கேட்குறவன் இருக்கான். இது போயிரும் நினச்சா போயிடும், ஒன்றும் போகாது, ஜாலியாக இருங்க. இந்த ஃபினாஸ்ட்ரைட் மாத்திரையை 2 வருஷம் போடணும். பயோனா இந்த மாத்திரையை 2 வருஷம் போடணும். 2 வருஷம் கழித்து மாத்திரையை நிப்பாட்டிடணும். ஹேர் சொல்யூஷனு சீக்ரோயும் லைஃப் லாங் போடணும். போட்டால் வழுக்கை ஆக மாட்டீங்க. இல்லைன்னா சஹாரா டெசர்ட் பாலைவனம். ஓகே டாக்டர், அடுத்த காலர் பார்க்கலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். ஓகே டாக்டர், இப்போ நிகழ்ச்சியில் தொடர்ந்து பேசலாம். அதுக்கு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். ஒரு சிறிய இடைவெளி பிறகு சந்திப்போம். வந்து சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். வெல்கம் பேக் டு சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். ஸோ டாக்டர், தொடர்ந்து வந்து பேபி காஸ்மெட்டிக்ஸ் அண்ட் ஹேர் ஆயில் பற்றி கொஞ்சம் ப்ரூஃபாக சொல்லிட்டீங்க. ஹேர் ஆயில், அதாவது ஆயில் போட்டால் முடி முளைக்குமா, ஆயில் போட்டால் நரை நிற்குமா, ஆயில் போட்டால் முடி உதிர்றது நிற்குமா, முடி வளருமா அப்படின்னு கேட்டால் ஆயிலுக்கும் முடி வளர்கிறதுக்கு எந்த சம்மந்தம் இல்லை. ஆயில் போட்டோம்னா காற்றுல இருக்க தூசியை பூரா உள்ளே இழுத்துறோம். ஆயிலில் வந்து தூசி ஓட்டும், கிருமி சேர ஆரம்பிச்சிடும், பொடுகு வர ஆரம்பிச்சிடும். ஸோ ஆயில் போடவே வேண்டாமா சார்? ஆயில் வந்து பெஸ்ட்டு கண்டிஷனர். அதாவது ஆயில் வந்து தலை செய்வதுக்கு ஒன்று தான் பிரயோஜனமே ஒழிய மற்றபடி ஆயிலுக்கு எதுக்கும் சம்மந்தம் இல்லை. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், தலைமுடி உயிர் இல்லாத ஒரு அணு. உயிர் இல்லாத ஒரு அணுக்கு நீங்கள் எண்ணெய் போட்டாலும் சரி தான், எண்ணெய் போடலைனாலும் சரி தான். எண்ணெய்ன்னு சொன்னோன்னே இவங்க எண்ணெயில் நான் கருவேப்பிலையை போட்டு வதக்குனேன், கண்ட காயம்லாம் போட்டு வளர்க்குனேன்னு ஒரு பெரிய சிவப்பு கலர் எண்ணெய், பச்சை கலர் எண்ணெய், எல்லா கலர்லையும் எண்ணெய் கிடைக்குது. கேட்டால் அந்த வேர் போட்டிருக்கு, இந்த வேர் போட்டிருக்கு அப்படின்னு. எந்த வேர் போட்டாலும் முடி முளைக்காது, எந்த வேர் போட்டாலும் முடி உதிர்றது நிற்காது. எண்ணெய்க்கும் முடிக்கும் சம்பந்தமே இல்லை.
பொடுகு வர்றவங்க தயவு செஞ்சு தேங்காய் எண்ணெய் தடவாதீங்க. பொடுகு கிருமி தேங்காய் எண்ணெயை உண்டு நல்லா வளர்ந்து இருக்கிற முடியை காலி பண்ணிடும். ஸோ 1. 2வது பேபி காஸ்மெட்டிக்ஸ். பேபி காஸ்மெட்டிக்ஸ் வந்து பேபியினோட ஸ்கின்னோட சர்ஃபேஸ் ஏரியா பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம வந்து ஒரு 15 பங்கில் 1 பங்கு நமக்கு தோல், நம்ம உடம்புல வந்து 15 பங்கில் 1 பங்கு தோல். ஆனால் குழந்தைக்கு 3ல் 1 பங்கு தோல். அப்போ தோல் தான் இருக்கிறதுலே பெரிய ஆகுங்க. நீங்கள் ஒரு குழந்தைய பார்த்தீங்கன்னா தோல் தான் தெரியும், வேறு ஒன்றுமே இருக்காது, எல்லாமே சின்னதாக இருக்கும். அப்போ அந்த தோல் வந்து அவ்வளோ பெரிய ஸ்ட்ரக்சருங்கிறனால அதுக்கு மேலே போடக்கூடிய எந்த காஸ்மெட்டிக்ஸாக இருந்தாலும் அந்த காஸ்மெட்டிக்ஸினோட சைடு எஃபெக்டை வந்து வெளியே தள்ளுறதுக்கு குழந்தைக்கு எதிர்ப்பு சக்தி இல்லை. குழந்தைக்கு அந்த எதிர்ப்பு சக்தி டெவலப் ஆகிக்கிட்டு இருக்கிற நேரம் இந்த மாதிரி காஸ்மெட்டிக்ஸை போட்டு வம்பு பண்ணக்கூடாது. ஏன்னா ஆலிவ் ஆயிலை போடுறாங்க, பவுடரை தடவுறாங்க, பவுடரை அங்கே போடுறாங்க, இங்கே போடுறாங்க. என் பிள்ளைய அழகாக வச்சுக்கிறதெல்லாம் 6 மாதம் கழித்து தயவு செஞ்சு செய்யுங்க. ஏன்னா குழந்தை பிறந்தோடனே எல்லாரும் ஒரு பையன் நிமிர இந்த காஸ்மெட்டிக்ஸ், அந்த பவுடர், அந்த சோப்பு, அந்த ஷாம்புன்னு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. 6 மாதத்துக்கு தயவு செஞ்சு இந்த மேலே தடவுற எண்ணெய், மேலே தடவுற பவுடர், மேலே தடவுற காஸ்மெட்டிக்ஸ் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. குழந்தையோட உடம்பை வந்து பின்னாடி பாதிக்கக்கூடியது. இப்போ தெரியாது, பின்னாடி தான் அதனோட பாதிப்பு வரும்போது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுவும் பெண் குழந்தைகளை ரொம்ப கேர்ஃபுல்லாக வச்சுக்கணும். ஏன்னா பெண்ணோட ஜெனிட்டல்ஸில் தொடையில் பவுடரை தடவ ஆரம்பிச்சிடுறாங்க சின்ன குழந்தையாக இருக்கும்போது. பெரியவங்களை ஆற வரைக்கும் அதை போட ஆரம்பிக்கிறாங்க. இந்த பவுடர் வந்து ஜெனிட்டல்ஸ் வழியாக உள்ளே போகக்கூடியது, உள்ளே போனால் அதனோட பாதிப்புகள் அதிகம். ஸோ தயவு செஞ்சு 6 மாதத்துக்கு வரைக்கும் காஸ்மெட்டிக்ஸை விட்டுருங்க குழந்தைங்களுக்கு. 6 மாதத்துக்கு அப்புறம் உங்கள் சௌரியத்துக்கு பண்ணுங்க. ஓகே டாக்டர், அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ சார், வணக்கங்க. அவங்க பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? மேம் நான் சாந்திங்க, மேட்டுப்பாளையத்துலேருந்து கூப்பிடுறேங்க. டாக்டர்கிட்ட பேசுங்கம்மா. ஓகேங்க சார். வணக்கங்க. வணக்கம்டாம்மா. சார் நான் ஃபர்ஸ்ட் உங்கள் ஃபேன், அது சொல்லிடுறேன். தேங்க்யூ. ஆமாங்க, நீங்க பேசுறது பார்த்தா பக்கத்து வீட்டுக்கார்ட்ட பேசுற மாதிரி இருக்கு. ரொம்ப நாளா பேசணும் ட்ரை பண்ணி முடியலைங்க. இன்னைக்கு தான் அந்த சான்ஸ் கிடைச்சிருக்கு. தேங்க்யூமா. ஓகேங்க சார். சார் எனக்கு என்னன்னா இப்போ 35 வயசு ஆகுதுங்க. சரிம்மா. முடி வந்து 20 வயசுல இருந்தே விலக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அளவா தான் இருக்குங்க. தைராய்டு இருக்காமா? தைராய்டு டெஸ்ட் எல்லாமே பார்த்தா அதெல்லாம் எதுவும் இல்லைங்க. ஆனா எனக்கு ஒரு 28ங்கும் போதே பீரியட்ஸ் வந்து ஸ்டாப் ஆயிடுச்சுங்க. ஓ, ஹார்மோனல். சரி. ஆமாங்க. அதுவுமே என்னன்னா ஓவரிஸ் ரெண்டுமே ஒர்க் ஆகல அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரிம்மா. அப்புறம் இப்ப வந்து என்னன்னாங்க சார், இப்ப சமீபமா ஒரு வாரத்துக்கு முன்னால வந்து சின்னதா அந்த தலையில அந்த வசதி எடுக்கிற இடத்துக்கும் பக்கத்துல ஒரு சின்ன கொப்பளை மாட்டம் இருக்குங்க. அது வலியும் இல்ல, அதுல இருந்து சீலோ இல்ல தண்ணியோ எதுவுமே இல்லைங்க. அந்த தோல் மட்டும் புடைச்சு நிக்கிற மாதிரி இருக்கு. அது குத்தி பார்த்தாலோ இல்ல அதாவது வேற வச்சு குத்துறோம். அடுத்து அது ஒண்ணுதாங்க சார் ப்ராப்ளம். எதனாலன்னு தெரியலைங்க. ஹேர் ஃபால் அதிகமும் இல்லைங்க, ஆனா முடி வளர்றது இல்லைங்க. அதாவது இந்த ஹார்மோன் இன்டியூஸ்ட் ஹேர் ஃபால் எல்லாமே, அதுவும் இவங்களுக்கு ஓவரிலாம் எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓவரிலாம் எடுத்ததுக்கப்புறம் ஒரு பெண்ணோட ஹார்மோன் குறைய ஆரம்பிச்சிடும். பெண்ணுக்கு கடவுள் கொடுத்த வரமே அவங்களுக்கு உரிய ஹார்மோன் தான். அவங்களுக்கு பீரியட்ஸ் நிற்கிற வரைக்கும் கிட்டத்தட்ட ஸ்கின்னில் வரக்கூடிய வியாதிகளும் சரி, உடம்புல வரக்கூடிய மற்ற வியாதிகளும் சரி 90% அவங்கள எந்த விதத்துலையும் பாதிக்கிறது இல்லை. பீரியட்ஸ் நின்னதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு பாதிப்புகள் அதிகம். இது கடவுள் கொடுத்த வரம். ஏன்னா அந்த ஈஸ்ட்ரஜன் வந்து ரத்த குழாயை விரிக்கக்கூடியது. ரத்த குழாயை விரிச்சாச்சுனாலே ரத்தம் ஓட்டம் நல்லா ஆரம்பிச்சுனாச்சுன்னா எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆயிரும். நாங்கள் என்ன சொல்லுவோம், சில வியாதிகள்லாம் ஏம்மா பீரியட்ஸ் நின்றுச்சா அப்படின்னு கேட்போம். இல்லை, பீரியட்ஸ் நிற்காத வரைக்கும் உனக்கு ப்ராப்ளம் இல்லை, பீரியட்ஸ் நின்னதுக்கப்புறம் இட்ஸ் அ கில்லர் அப்படிமோ. பீரியட்ஸ் நின்னோடனே நம்மளை கொல்லக்கூடிய வியாதிகள் நிறையா இருக்குது. அது மாதிரி பீரியட்ஸ் நின்றுட்டாலே ஒரு லேடிக்கு அவங்களோட எதிர் சக்தி மொட்டம் போச்சுமா, அவங்களுக்குரிய பாதுகாப்பு போயிடுச்சு. கவச குண்டலம், கர்ணனுக்குரிய கவச குண்டலம் இல்லை. அப்போ நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஒன்று, இனி வளர்க்க முடியுமா அப்படின்னு சொன்னால் இருக்கிறத பாதுகாக்கிறதே பெரிய விஷயம். டெய்லி நைட் ஃபோலிக்ரோ காலையில் சீக்கிரம் ரெகுலராக போட்டுக்கிட்டே இருக்கணும் நம்ம இந்த அம்மா. போடலைன்னா இவங்க முடியெல்லாம் கம்ப்ளீட்டாக போயிடும். ஒன்று. ரெண்டாவது, கூட சேர்த்து சோஃபரும் பயனாயும் ஒரு 3 months போடலாம், நிற்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் தலையில் வரக்கூடிய கட்டி, அதாவது முடியை சார்ந்து வரக்கூடிய கட்டி வந்து எப்படின்னா, உள்ளேருந்து வரக்கூடிய எண்ணெய்
வெளியே வர முடியாமல் தடுக்கப்பட்டுருச்சுன்னா உள்ள ஒரு கட்டி மாதிரி ஃபார்ம் ஆயிடும். அதை எண்ணெய் கட்டி, அதுக்கு பேர் செபேஷியஸ் சிஸ்ட். அதை எடுக்கணும். அது பாட்டுக்கு இருக்கட்டும், ஒன்றும் வலிக்கலை, ஒன்றும் செய்யாது அப்படின்னு சும்மா இருக்கிறத விட அதை லேசர் பண்ணி எடுக்கலாம், இல்லை ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கலாம். ஆனால் திரும்ப திரும்ப வரக்கூடியது. ஏன்னா ஒரு தடவை அடப்பு வந்துருச்சுன்னா திரும்ப திரும்ப வரலாம். மற்றபடி அதனால் பாதகம் இல்லை, ஆனால் எடுத்துட்டா நல்லதுமா. அதுக்கு மருந்து மாத்திரை மூலமாக போகாது. ஓகே டாக்டர், அடுத்த காலர் பார்க்கலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ சார். உங்க பேர் எங்க இருந்து கால் பண்றீங்க? நான் பெரிய நகர்ல நதியா பேசுறேன். டாக்டர்கிட்ட பேசுங்கம்மா. சார். நதியா, ஹாப்பி மார்னிங் சார். தேங்க்யூம்மா. ஹவு டு யூ? ஃபைன் சார். சொல்லுமா. ரொம்ப ஹாப்பி சார். ஃபர்ஸ்ட்ல டாக்டர்ஸ் பேசினாலே சேனல் மாத்திடுவாங்க. இப்பெல்லாம் அதுவே ஒரு சீரியல் மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் சார். ஓ, சீரியல் ஆயிடுச்சா இப்போ இது? அந்த அளவுக்கு அது இன்ட்ரெஸ்ட் நீங்க கொண்டு வந்துட்டீங்க சார். அதே ரொம்ப ஹாப்பியா இருக்கு. தேங்க்யூடாமா, தேங்க்யூமா. சொன்னாங்கன்னா அட்வைஸ் மட்டும் சொல்லிட்டு இதால இது வருதுன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு இந்த ப்ரோக்ராம்ல முடிச்சிருவாங்க சார். இப்போ நீங்க அதுக்கு தீர்வும் சொல்றதால ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா இன்னும் ஒரு சின்ன ஒரு வேண்டுகோள் என்னன்னா, அந்த நீங்க சொல்றீங்க சார், அந்த கிரீம் அந்த ஆயில்மெண்ட் அது கொஞ்சம் அப்படியே நீங்க ப்ளே பண்ணீங்கன்னா அந்த ஸ்பெல்லிங் கூட ப்ளே பண்ணினா கொஞ்சம் நல்லா இருக்கும் சார். ஏன்னா மெடிசன்ஸ்ல நம்ம அந்த அளவுக்கு எதுவுமே ஸ்பெல் பண்ணாலும் புரிய மாட்டேங்குது மெடிசன்ஸ் வாங்கும் போது. சரிம்மா. அப்புறம் என்ன கேள்வி கேட்டாங்கன்னு முடிஞ்சு வச்சு. சரி, இந்த காஸ்மெட்டிக்ஸ் இதில் இந்த அதாவது பேசிக்கல் இடமா இது காஸ்மெட்டிக் உலகம். காஸ்மெட்டிக்ஸ் இல்லாமல் இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டால், சோறு சாப்பிடாமல் இருக்க முடியுமா? சோறு சாப்பிட்டா தான் நம்ம வாழ்க்கை. பட் ஊறுகாய் மாதிரி வச்சுக்கணுமே ஒழிய சோறு மாதிரி வச்சுக்கிடக்கூடாது. வாழ்க்கை முழுக்க காஸ்மெட்டிக்ஸ்லேயே இருப்பேன் அப்படின்னு சொன்னால் அதனோட காஸ்மெட்டிக்ஸோட சைடு எஃபெக்ட் ஒன்று. ரெண்டாவது, காஸ்மெட்டிக்ஸ் அப்ளை பண்ணுறவங்க எவ்வளோ நேரம் அப்ளை பண்ணுறீங்களோ அதுக்கு டபுள் மடங்கு அதை எடுக்கணும். அது நெயில் பாலிஷாக இருந்தாலும் சரி, லிப்ஸ்டிக்காக இருந்தாலும் சரி, ஃபேஸுக்கு போகிற ஃபவுண்டேஷனாக இருந்தாலும் சரி, ரவுஜாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி வாஷ் பண்ணணும். இது 2. மூணாவது, கொஞ்சம் சயின்டிஃபிக்காக இதெல்லாம் இல்லாமல் இருந்தால் பெட்டர். நீங்கள் இதெல்லாம் இல்லாமல் இருந்தால் அப்படின்னு நான் சொல்ல வர்றது, இந்த தேலேட், பேரபன், ப்ரொப்பிலின் கிளைகால், ட்ரைக்ளோசான், இந்த ஒரு 5-6 கெமிக்கல் ரொம்ப டேமேஜிங். அந்த 5-6 கெமிக்கல் இல்லாமல் மற்ற கெமிக்கல் இருக்கிறத பார்க்கணும். அந்த கெமிக்கல் பார்க்குறதுமே நம்ம என்ன செய்யணும், நமக்கு சூட் ஆகுமா? இப்போ எந்த காஸ்மெட்டிக் யூஸ் பண்ணாலும் நமக்கு அது போட்டால் நமக்கு சூட் ஆகுமா, நமக்கு அலர்ஜி வராமல் இருக்கா, அதுக்கப்புறம் போடணும். இப்போ ஹேர் டே யூஸ் பண்ணுறதா இருந்தால் ஒரு சின்ன அலர்ஜி டெஸ்ட். ரெண்டாவது, டியோட்ரண்ட் போடுறோம், நேர உடம்பு தோல் மேலே படக்கூடியதை முடிஞ்ச வரைக்கும் குறைக்கணும். ஓகே. மேலே நம்ம சட்டை மேலே அடிக்கிறீங்களா, நல்லா அடிங்க. ஆயில் யூஸ் பண்ணுறீங்களா, பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லவே வரல. காஸ்மெட்டிக் இல்லாமல் இருக்கவே முடியாது. இப்போ நான் காஸ்மெட்டிக் இல்லாமல் இருக்கேன்னா இல்லை. பட் சேஃபாக எப்படி யூஸ் பண்ணுறது, நாளைக்கு நமக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கிறத எப்படி பார்க்கணும். இதில் எதுக்காக இவ்வளோ தூரம் நான் அந்த காஸ்மெட்டிக்ஸை பற்றி 3 வாரமாக பேசிக்கிட்டே வர்றேன்னா, ஒவேரியன் கேன்சர், பிரெஸ்ட் கேன்சர், இந்த 2 கேன்சரும் லேடிஸை அதிகமாக தாக்கக்கூடிய இது இருக்குது. இப்போ இதில் ரொம்ப முக்கியமான காரணம் அப்படின்னு நம்ம சொல்கிறது இப்போ காஸ்மெட்டிக் யூசேஜ் தான். அதனால தான் நம்ம கொஞ்சம் கவனமாக யூஸ் பண்ணணும், சூஸியாக யூஸ் பண்ணணும். நமக்கு நாளைக்கு பாதிப்பு இல்லாமல் இருக்கக்கூடிய காஸ்மெட்டிக்ஸை யூஸ் பண்ணணும். அதுக்காக காஸ்மெட்டிக்ஸ் யூஸ் பண்ணாமல் இருக்கக்கூடாது, காஸ்மெட்டிக்ஸே தொடாதீங்க இல்லை. குழந்தைங்களுக்கு 6 மாதத்துக்கு தயவு செஞ்சு எந்த காஸ்மெட்டிக் யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா நிறைய பேர் இந்த ஆலிவ் ஆயில் தடவுற பழக்கம் வச்சுருக்காங்க. ஆலிவ் ஆயில் போட்டால் தான் கலராவாங்கன்னு சொல்கிறாங்க, இந்த சோப்பு போட்டால் தான் குழந்தைக்கு நல்லதுன்னு சொல்கிறாங்க. எல்லாம் சரிதான். பட் நீங்கள் தயவு செஞ்சு இந்த காஸ்மெட்டிக் யூசேஜை கொஞ்சம் தள்ளி போடுங்க. குழந்தைங்களுக்கு கொஞ்சம் மூளையாக கொஞ்சம் கவனமாக இருந்தோம்னா நாளைக்கு சைடு எஃபெக்ட் இல்லாமல் நம்ம தப்பிச்சுக்கலாம். ஓகே டாக்டர், ஐ திங்க் நம்ம எண்ட் ஆஃப் த ஷோக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ 3 வாரமாக தொடர்ந்து காஸ்மெட்டிக்ஸ் பற்றி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களோட ஷேர் பண்ணிட்டு வரீங்க. ஸோ ரொம்ப நன்றி. எனக்கு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு எங்களோட சந்தேகங்களுக்கு ரொம்ப விரிவாகவும் அழகாகவும் பதிலளிச்சிங்க. ரொம்ப நன்றி டாக்டர். ஸோ இதே மாதிரி அடுத்த ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.